Hey guys, welcome back to another hunting video. இன்னைக்கு இந்த பூமியில நமக்கு முன்னாடியே படைக்கப்பட்ட ஜின்னுன்னு சொல்லப்படுற ஒரு அமானுஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜின் பொதுவாகவே என்ன பண்ணும், என்ன சாப்பிடும், எங்கெல்லாம் வாழும், அப்புறம் எப்படிலாம் உருமாறுங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. பொதுவாக முஸ்லிம்களின் நம்பிக்கைப்படி மனிதர்களை மண்ணை கொண்டும் தேவர்களை வெளிச்சத்தை கொண்டும் இந்த ஜின்னுன்னு சொல்லப்படுறவங்கள நெருப்பை கொண்டும் படைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அப்புறம் இந்த ஜின்கள் மனிதர்களை பூமியில் படைப்பதற்கு முன்பாகவே படைக்கப்பட்டவைன்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஜின்னுங்க வெளிச்சம் இல்லாமல் ரொம்ப இருட்டான இடத்துல தான் வாழும். அப்புறம் பாலைவனம் 2-3 வருஷமாக யூஸ் பண்ணாமல் அபேண்டனான வீடுகளில் தான் வாழும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜின்லே 2 வகை இருக்குதான். சிலது நல்ல ஜின்னுன்னு சொல்கிறாங்க, சிலது கெட்ட ஜின்னுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுங்க சாப்பிட்றதுக்கு ஆடு மாடுகளோட எலும்பு துண்டுகளை தான் சாப்பிடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுங்களும் நம்மளை மாதிரியே சமைக்கும்லாம் சொல்கிறாங்க. சமைக்கும்னா நம்மளை மாதிரி இல்லை, பழைய காலத்தில் சுட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி அதுங்களும் ஆடு மாடுகளை சுட்டு சாப்பிடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜின்லே மேல் ஃபீமேல் சைல்டு ஜின்லாம் உண்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதுவும் மனிதர்களை மாதிரி தண்ணி குடிக்குமா. ஆனால் நம்ம குடிக்கிற அளவு இல்லை, அதுக்கும் பல மடங்கு அதிகமாக தண்ணி குடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் எப்படி மார்னிங் 6 மணிக்கு எந்திப்பாங்களோ அது மாதிரி அதுங்க ஈவினிங் 6 மணிக்கு எந்திரிச்சு ஆக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாம்பு, நாய், பறவை மனிதர்கள் மாதிரியும் கூட உருமாறும்னு சொல்லப்படுது. நாய் மாதிரியும் பாம்பு மாதிரியும் அதிகமாக உருமாறும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஜின்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களால ஈஸியாக பார்த்துட முடியாதான். அந்த ஜின் மனசு வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு ஜின்னை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி எனக்கு தெரியாதது ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இதை மாதிரி ஹண்டிங் வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.